காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. குடியுரிமை திருத்த சட்டம் நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ள நிலையில் இது குறித்து நமக்கு சில கேள்விகள் இருக்கின்றன. இக்கேள்விகளை ஓய்வு பெற்ற நீதிபதி வள்ளிநாயகத்திடம் நாம் கேட்டு தெளிவு பெறலாம். சார் வணக்கம். அதாவது குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்க்கும் மாநிலங்கள் இச்சட்டம் தங்கள் மாநிலங்களில் அமல்படுத்தப்படாது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? கான்ஸ்டியூஷன் உத்தரவு பிரகாரம் அதனுடைய அடிப்படையில் அதனுடைய பவர் மூலமா பாராளுமன்றம் ஒரு சட்டம் ஏற்றது. அந்த சட்டம் செல்லுபடியாகும் செல்லுபடியாகாது அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் போயோ அல்லது வேற நீதிமன்றத்தில் போயோ அது செல்லாதுன்னு சொல்ற வரைக்கும் எல்லோருமே இந்த சட்டத்திற்கு உட்பட்டவர்கள். இதுல இவங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, சின்ன குழந்தைகள் பேசுற மாதிரி எனக்கு இது பிடிக்காது, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். அந்த ஸ்டேட்ங்கிறது ஒரு ஆள் ஏற்பட்டதில்லை, பல்வேறு மக்கள் சேர்ந்ததுதான் ஒரு ஸ்டேட். அப்போ அதுல பாதிக்கப்பட்டவர்கள் யாரு, பாதிக்கப்படாதவர்கள் யாரு, அவங்களுடைய ஒப்பீனியன் கேட்டா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். அதாவது ரெஃபரண்டம் சொல்ற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு பீகார் சொல்றாங்க, அல்லது மம்தா சொல்றாங்க, அல்லது கேரளா சொல்றாங்க நாங்கள் பாதிக்கப்படுவோம் அப்படின்னா, நீங்க ரெஃபரண்டம் எடுத்தீங்களா? அந்த மக்கள் வேணாம்னு சொன்னாங்களா? இதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறது யோசிச்சீங்களா? நான் அப்படி இருக்கும்போது இந்த சட்டம் என்பது எல்லா மக்களுக்கும் அவங்களை கட்டுப்படுத்தும் என்பதிலே சந்தேகம் இருக்க முடியாது. நான் இந்த சட்டத்தை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னா அதனுடைய விளைவுகள், சட்டத்தை என்போர்ஸ் பண்ணது அவ்வளவு கஷ்டமா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிபிஐ நான் அதாவது ஒரு ரூல் பிரகாரம் சிபிஐ ஆக்ட் எடுத்திருக்கேன். சிபிஐ அந்த ஸ்டேட் ஒத்துக்கொள்ளலைன்னா அதை என்போர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ரூல் இருந்தது. இப்போ சுப்ரீம் கோர்ட் said சிபிஐ இஸ் பைண்டிங் ஆன் எவரி ஸ்டேட்ஸ். அதுபோல சாதாரணமா அடிப்படை என்னன்னா, எந்த ஒரு சட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பாஸ் பண்ணப்படுகிறதோ அந்த சட்டம் அமல் இருக்கும் வரை அது எல்லா ஸ்டேட்டுக்கும் பொருந்தும். குடியுரிமை திருத்த சட்டம் என்பது நாட்டின் குடியுரிமை சம்பந்தம் என்பதால் இது மாநிலங்களின் பங்கு என்னவாக இருக்கும்? சிட்டிசன்ஷிப் ஆக்ட் மாநில பங்கு எப்படி இருக்க முடியும்? அடிப்படை அகைன் ஐ கோ ஃபார் தி பாட்டம் क्वेश्चन. யூ ஆர் இந்தியன். நீ தமிழன்னு சொல்லிட்டு ஆதார் கார்டு வச்சுட்டு உட்கார்ந்து முடியுமா? யோசிச்சு பாருங்க. அல்லது நான் ஒரு கன்னடியன், நான் ஒரு பெங்காலி அப்படின்னு இந்தியாவில் வாழ முடியும் உங்களால? சோ குடியுரிமை என்பது இந்திய குடியுரிமையா தமிழ்நாட்டு குடியுரிமையா? யோசிச்சு பாருங்க. ஓகே, ரெண்டு குடியுரிமை பிரிக்கிறீங்களா? நீங்க தமிழ்நாட்டு குடியுரிமை சார். அப்ப தமிழ்நாட்டு குடியுரிமை மட்டும் இருந்ததுன்னா நீங்க ஆந்திராவுக்கு போறதுக்கு பெருமை விசா வாங்கிட்டு போயிடா? இந்திய குடியுரிமை இருக்கிற காரணத்தால் தான் இந்தியாவில் ஒரு மூல முடுக்கு போகக்கூடிய உரிமைகள் உங்களுக்கு இருக்கு. விசா தேவையில்லை. நீங்க இங்கே இலங்கைக்கு போனா விசா தேவை. இப்ப இன்றைக்கு உலகம் பறந்து வரும்போது விசா தேவையில்லைங்கிற அளவுக்கு இந்தியனா இருந்தா விசா தேவைன்னு சொல்ற அளவுக்கு உலகத்துல வரவேற்க தயாரா இருக்காங்க. அப்ப இந்திய குடிமை இருக்க போய் தானே உனக்கு விசா இல்லைன்னு சொல்றான். தாய்லாந்துலயும் அல்லது மற்ற கண்ட்ரிலையும் நீ வந்தா தேவையில்லை, விசிட் விசா வாங்கினா போதும், வந்த உடனே ஏர்போர்ட்ல இறங்கின உடனே விசா கொடுத்துரும் அப்படிங்கிறாங்க. சோ அடிப்படைகளை உங்களுடைய உரிமைகளை புரிஞ்சுக்கிடுங்க சார். குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்தாத மாநிலங்கள் மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறதா? நடவடிக்கை எடுப்பது என்பது அது இரண்டாவது கொஸ்டின். நடவடிக்கை எடுப்பதற்கு அதில் ப்ரொவிஷன் இருக்கா தெரியல. அந்த ஆக்டை ஃபுல்லாக படித்து பார்த்தேன். நீ அமல்படுத்தினா நடவடிக்கை எடுப்போம், ப்ரொவிஷன் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? சட்டத்தில் இடமில்லைம்பாங்க. ஆனால் நடைமுறையில் வரும்போது நீங்கள் மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய விளைவுகளை சந்திக்க தயாராகணும் இல்லையா? இப்போ ஒரு சட்டம் போடுறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் பீனல் கோடில் சட்டம் போடுறாங்க,
நீ இந்த தவறு செய்தாலும் உனக்கு தண்டனை. இன்றைக்கு வந்து எவிடன்ஸ் ஆக்டில் சட்டத்தை மாற்றிருக்காங்க, சிஆர்பிசியை மாற்றிருக்காங்க. அது வந்து சிஆர்பிசியில் இருக்குது, அது தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்லணும்னா உனக்கு சட்டத்தை வேற உரிமை கொடுக்கணும்ல. அந்த உரிமை எந்த உரிமையில் இருக்குது? அகைன் அரசியலமைப்பு சட்டத்தை நான் உரிமை கொடுக்குது. ஒன்றுக்குண்ட சுற்றி தான் வர முடியும். அதனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்படி பண்ண மறுத்தால் அதனுடைய விளைவுகள் முதல்ல சாம பேத தான தண்டனை ஒவ்வொன்றா போவாங்க. அட்லிபேட்டி இஃப் யூ ஆர் கோயிங் அகேன்ஸ்ட் இட் தேர் வில் பி லைபிலிட்டி ஃபார் யூ. அந்த லைபிலிட்டி நிச்சயமாக தண்டிக்கப்படலாம், அல்லது உங்களுக்கு வேறு வகையில் உங்களுக்கு கஷ்டங்கள் கொடுக்கப்படலாம். அது தெரியல, அது வந்து ஒரு 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 கற்பனையான கேள்வி. ஆனால் நிச்சயமாக அதாவது வீட்டுக்கு அடங்காத பிள்ளையாக எந்த ஒரு தனி மாநிலமும் இருக்க முடியாது சார். குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பான உங்களுடைய விளக்கங்களுக்கு நன்றி சார். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.